திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைப்பிரதேசமான பச்சைமலை பகுதியில் ராமநாதபுர கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக 1964ஆம் ஆண்டு முதல் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 23க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் தற்போது தலைமை ஆசிரியர் பணி காலியாக உள்ளது. மேலும் ஒரு ஆசிரியர் மட்டுமே தற்போது உள்ளனர். இந்த நிலையில் பள்ளிக்கூட கட்டிடம் பழமையான கட்டிடமாக இருப்பதால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய கட்டிடத்தை இடித்து உள்ளனர். ஆனால் 2 ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எவ்விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்காததால் இங்கு பயின்று வரும் மாணவ மாணவிகள் கடந்த 2 ஆண்டுகளாகவே மரத்தின் அடியில் உட்கார்ந்து படித்து வருகின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் மழை பெய்தால் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து பாடம் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படாமலும் தற்போது இருக்கும் ஆசிரியர் அவ்வப்போது பாடம் நடத்தி செல்வதால் முழுமையாக குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியாமலும் உள்ளன. மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதி மலைப்பிரதேசம் என்பதால் மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் அவ்வப்போது மலைப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்யாமல் இருப்பதால் ஆசிரியர்கள் சரிவர பள்ளிக்கு வராமல் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. தங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வேண்டாம், பள்ளியில் உட்கார்ந்து படிப்பதற்கு ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் என மாணவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து அப்பகுதி மாணவிகளின் பெற்றோர்கள் கூறும்போது, ஸ்கூல் அடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் பிள்ளைங்க மரத்தடியில் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வெயில்லையே மழையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழக அரசு எங்களுக்கு ஸ்கூல் கட்டி தரணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கூல் பழைய கட்டடமாக இருந்துச்சு. அது இடித்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, கட்டவே இல்லை. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. வெயில் மழையில் எல்லாமே மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து கட்டி தந்தால் ரொம்ப. குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் தமிழக அரசு பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்டத்தில் இதுபோன்று இருக்கும் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு பள்ளி கட்டிடத்தை கட்டுவது மட்டுமல்லாமல் பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி ஆசிரியர்கள் முழுமையாக பள்ளிக்கு செல்கிறார்களா என கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவது மட்டுமல்லாமல் மலைப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கதிரவன்.